வந்து என்ன கண்டென்ட்னா விஜய் பத்தி ஒரு 20 கொஸ்டின் கேட்க போறோம். யார் வந்து அதிகமா வந்து கொஸ்டின் ஆன்சர் பண்றாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சொல்லி ஏமாத்திராம இருந்தா சரி. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரிஜயன் ஓகேங்களா? சரணி மேம் இருப்பாங்க, விவேக் இருப்பாங்க. என்ன படம்? குருவி. கரெக்டா? சரி, ரொம்ப டஃப்பான கேள்வி ஃபர்ஸ்ட் கேட்க போறேன். அடுத்து ஐயோ, விஜய் வந்து அந்த படத்துல வந்து கொஞ்சம் நடிக்காம போயிட்டாரு. அந்த படம் வந்து பயங்கரமான ஹிட். அந்த படம் வந்து நடிக்காம போயிட்டாரு. முதல்வன். சரி, விஜய் அவங்க பொண்ணு பேர் என்னது? விஜய் பொண்ணு பேரு ஆமா, விஜய் பொண்ணு திவ்யாவா? ஐயோ, பொண்ணு பேர் தெரியலையே. பையன் பேர் என்ன தெரியும்? பையன் பேரு ஜேசன் சஞ்சய். ஜோசப் விஜய். சாஷாவா? விஜய் பத்தி தெரியாதுன்னு சொன்னீங்கப்பா. திவ்யா சாஷா. திவ்யா தான் வரும். அவங்களோட வைஃப் பேர் என்ன தெரியுமா? திவ்யா வந்து ஒரு தங்கச்சி பேர் நினைக்கிறேன். இல்லையா? வைஃப் பேர் எல்லாத்துக்குமே தெரியும். வைஃப் சங்கீதா. வந்து யாருக்கு பேர் ஆன்சர் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல பண்ணுங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். விஜய் சாரோட ஃபுல் நேம் என்ன சொல்லுங்க? ஜோசப் விஜய். இல்ல, ஜோசப் விஜயகுமார். ஜோசப் விஜய். அது இல்ல, ஜோசப் ஆண்டனி விஜய். இல்லடா, ஜோசப் விஜய் தானா? அதுக்கப்புறம் வரும், சொல்லுங்க என்ன இருக்கு? ஜோசப் விஜய் ஆல்பர்ட்டா. அப்பா பேர் ஒண்ணு இருக்கு, ஜோசப் விஜய் சந்திரசேகர். அப்படி கேக்குறீங்களா? என்ன யோசிக்கிறோம். தேர்ட் கொஸ்டின் வந்து ஒரு படத்துல வந்து விஜய் சொல்லுவாரு, என்ன உன்னை சுத்தி வந்து ஒரே சாமி படமா இருக்கு அப்படின்னு கேட்பாரு. எல்லா சாமி, ஜீசஸ் சாமி, எல்லா சாமி தான். நான் 2 பாயிண்ட். இவர் 2 பாயிண்ட். எனக்கு பாயிண்ட் இல்ல. உங்களுக்கு அப்புறம் பாயிண்ட். என்னமா பண்ண? ஆன்சர் பார்த்ததுதான். நான் சத்தியமா பார்க்கலண்ணா. விஜய் அதிகமான ரசிகர்களை பெற்ற படம் எது? கில்லி. வேட்டைக்காரன். சரிங்க. விஜய் அதிகமான நினைக்கிறேன். துப்பாக்கி இல்ல, எனக்கு தெரிஞ்ச மெர்சல் இல்லையா? திருமலையா? படம் வந்து துல்லாமல் துள்ளு. அப்பா நான் பிறக்கவே இல்லையா? நானும் பிறக்கல. விஜய் பாடி முதல் பாடல் எது? ஐயோ, இது அவங்க அம்மா கூட பாடிருப்பாரு. அது ஃபர்ஸ்ட் பண்ண பாட்டா? குழந்தையில ஒரு பாட்டு பாடினாருன்னு கேள்விப்பட்டேன். வந்து படம் பேர் காப்பானாடி. ஐயோ, என்ன படம் தெரியலையே. தேவாவா? தெரியலையா? தேவா அந்த பாட்டு வராதுண்ணா. அந்த பத்திரி படத்துல அந்த பாட்டு வரும். பாட்டு என்னோட லைலா வந்து பத்திரி படத்துல வரும்னு நினைக்கிறேன். விஜய் ஃபர்ஸ்ட் பாட்டு அவர் பாடின ஃபர்ஸ்ட் பாட்டு என்னோட லைலா. இந்த சாங் நான் தம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து அது இருக்கு. இருங்க, அவரோட ஃபர்ஸ்ட் படம் நாளை திருப்பி, ரெண்டாவது படம் தேவா மாதிரி அந்த மாதிரி சுக்கரன். அது இதெல்லாம் ஞாபகம் இருக்குல்லண்ணா. கிருஷ்ணமூர்த்தி. விஜய் நடித்த முதல் 1000 கோடி வசூல் படம் இது என்ன இருக்கு? அரே நீ அப்பா 100 கோடி. துப்பாக்கி. அடுத்த கொஸ்டின். விஜய் குழந்தை நடிகராக இருந்த படம் ஃபர்ஸ்ட். விஜய் துணை நடிகர் செந்தூரபாண்டி. குழந்தை நடிகராக வெற்றி. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும். அதுக்கு வந்து முதல் ஹீரோ நடிச்ச படம் இது. ஈஸி. நான் நாளைக்கு இருப்பேன். சரி, அவருக்கு வந்து இளைய தளபதி பட்டம் எப்போ வந்துச்சு? இளைய தளபதின்னு வந்து அழகிய தமிழ் மகன் இல்ல, இளைய தளபதி ரஜினி படம். இளைய தளபதியின் இயர்க்குள்ள ஒரு 10 இயர்ஸ் இந்த இயர்க்குள்ள வந்திருக்கும் துல்லாத்தல் மனமும் துள்ளும் படம் அந்த டைம்ல தான். சரி, ஓகே, சூப்பர். விஜய் வந்து கிரியர் வந்து ஒரு பீக் போன படம் இந்த படம். ஈஸி. துப்பாக்கி தானா? மறுபடியும் பீக் கூட உனக்காக துலாமணம் இப்ப கேக்குறீங்களா? அப்போ கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் அவருக்கு எந்த படம் பீக் கொண்டு கில்லி. மன்றம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு இது 2004-05 நினைக்கிறேன். 2002-06 2011 அப்புறம் விஜய் வந்து அதிகமா நடிப்ப இயக்குனர் யாரு? அவர் வந்து ஒரு டைரக்டர் வந்து அவங்க அப்பா தான். எஸ் ஏ சந்திரசேகர். அவங்க அப்பா தான். சந்திரசேகர். விஜய் நடித்த அஜித் படம். சர்க்கார். தலைவா.
கத்துற? அவரை வந்து தளபதி என்று அழைக்க காரணம் என்ன? அவர் வந்து எப்படி சொல்றது, அந்த தளபதினா அர்த்தம் என்னன்னா தளபதிக்கு என்னன்னு அர்த்தம் தெரியும்ல, படைய மக்கள் சொல்றது அந்த தளபதி செய்வாரு, அதுதான் தளபதி. அதனாலதான் அவருக்கு வந்து இளைய இசை வெளியிட்டு இல்ல, அவர் வந்து தளபதி கூப்பிடுறதுக்கு வந்து ஒரு ரீசன் ஒன்று இருக்கும். அந்த ரீசன் தான் உங்களுக்கு சொன்னேன். மக்கள் சொல்றது வந்து விஜய் வந்து பண்ணுவாரு. அவர் வந்து அந்த கட்சிக்கு முன்னாடி என்ன வச்சிருந்தாருன்னா அதே ஃபேன்ஸ் கிளப் வச்சிருந்தாருல, அதுல நிறைய மக்கள் நல்லது பண்ணனால தளபதி. அவர் நடிச்ச எல்லா படம் ஹிட். ஆமா, அவர் நடிச்ச எல்லாம் படம் ஹிட். மாசா இருந்தார்ல, அவர் வந்து எந்த விஷயத்துக்கு வந்து பெருசா இம்பாக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. மக்கள் குரலை கொடுத்தனால தளபதின்ட்டாரு. அப்ப எல்லா படமும் ஃபிளாப். விஜய் சினிமாக்கு வெளியே அதிகம் கவனம் செலுத்தும் விஷயம் என்ன? அரசியல் தான். ஃபேமிலி. ஈஸி क्वेश्चन ப்ரோ, இதெல்லாம் வந்து எனக்கே ஃபேமிலியா. விஜய் சினிமாக்கு வெளியே அதிகம் கவனம் செலுத்திய விஷயம் சாப்பாடு, பிரியாணி. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. கன்சிஸ்டன்டா இருப்பாரு. நான் உண்மையா இல்லையா? சிக்கன்லாம் நிறைய டெய்லி வந்து கொஞ்சம் பக்கம் இருங்க டெய்லி சர்ச் போவாச்சு. டெய்லி இல்ல, சண்டே சர்ச் போவாரு. ரசிகர்களுக்காக நிப்பாரு. இல்ல இன்னும் கொஞ்சம் பக்கம் ஏழைங்களுக்கு உதவி செய்வாரா ப்ரோ? நம்ம மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பண்ணுவார் ப்ரோ. இது மாதிரி வந்து அகரம் ஃபவுண்டேஷன்ல படிப்போம். அது வந்து சூர்யா ஆனா ஹெல்ப் பண்ணிருக்காரு. சமூக சேவை, கல்வி அப்படி ஸ்கூல் அந்த தெரிஞ்சது. விஜய் பத்தி சொல்லுங்க, ஒரு ரெண்டு क्वेश्चन உங்களுக்கு தெரிஞ்சதா? விஜய் ஏன் உங்களுக்கு என்ன ரீசன் பிடிச்சிச்சு அப்படி சொல்லிட்டு நான் வந்து சைல்ட்ஹுட்ல ஜாலியா இருந்ததுன்னா அவர் படத்தை பார்த்துதான். அவர் படத்தை தியேட்டர்ல போய் பார்த்தாதான் எனக்கு நாளே. இப்போ ஒரு ஃபேனுங்கிறத தாண்டி அப்பதான் வெறித்தனமான ஃபேன். இப்ப கூட அந்த லவ் கொஞ்சம் இறங்குனாலும் அப்ப வந்து குறையவே கிடையாது, பேதான் இருக்கும். சூப்பர். லவ் எல்லாம் நமக்கு குறையவே குறையாது. நான் ஒரு தீவிர விஜய் ஃபேன். என்னைக்குமே குறையாது. நீ சொல்ற? நான் வந்து தளபதி ஃபேன் ஆனது பாத்தீங்கன்னா ஹிட்டான படம் பிளாக் பஸ்டர் படமோ கிடையாது, ஒரு ஃபிளாப்பான படம் தான். படம் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அழகிய தமிழ் மகன். அழகிய தமிழ் மகன் நல்லா இருக்கும் மேடம் படம். ஆமா, இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. அது நல்லா இருந்துச்சு. குருவியே ஃபிளாப், அது தெரியுமா? குருவி படம் எப்படி இருக்கு தெரியுமா? குருவி அந்த பீட்டு தான். சரி, நீ சொல்லி விஜய் பத்தி ஏதாவது சொல்லிட்டு போயிரு. அவ்வளவுதான். விஜய் பத்தி என்னன்னா, விஜய் வந்து விஜய்னா பத்தி என்ன சொல்றது, நான் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பார்த்த படம் தளபதி படம் தான். அதுல இருந்து நான் ஃபேன் ஆனேன். சன் டிவி ப்ரோமோஸ்ல இருந்து சரி, பாட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் தளபதி. அவர் வந்து இப்போ சினிமா விட்டு போறதை நினைச்சா உண்மையில ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு விஜய் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம், அதனால இதோட நிறுத்திக்கிறேன். லைட்டா ஷார்ட்டோட. அவர் வந்து ஒரு சமூக சேவையார எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு மூவி ஆக்டர், பாலிடிக்ஸா பிடிக்கிறத சமூக சேவையார ரொம்ப பிடிக்கும். கரெக்ட். ஒரு ரசிகனா எனக்கு வந்து தளபதியா பிடிக்கும், ஒரு தொண்டனா எனக்கு வந்து தலைவர் விஜய் பிடிக்கும். சூப்பரா நண்பா. நான் நினைச்சது வந்து தளபதி விஜய் தான் பிடிக்கும். எனக்கு வந்து ஏன் தெரியுமா, விஜய் வந்து ஒரு என்ன சொல்றது, முழுக்க என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு நம்மளை கொண்டு போன விஜய். இப்ப தலைவர் விஜயமா இருக்கு. தலைவர் விஜய் பிடிக்காதுன்னு இல்லை, ஆனா கம்பேர் டு நான் எந்த விஷயத்துல விஜயை பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டேன்னா தளபதி. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டரை பார்த்தேன், அதுக்கப்புறம் ஒரு பாலிட்டிஷியன் பார்த்தேன். என்னோட கேரக்டர் எப்படின்னா வந்து ஒரு சி கேரக்டர் ஒரு கேரக்டர் இருக்கு. நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் படம் பார்க்க ஆரம்பிச்சேன். மனிதனா பார்த்தீங்களா? எங்க அண்ணனா பாக்குறத விட அவர் வந்து நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப பிடிக்காது. தளபதி வந்து அரசியல் வந்து ஹெல்ப் பண்ணல, அரசியல் முன்னாடி நான் அது சொல்றேன். அரசியல் வரத்துக்கு முன்னாடி நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. அதனால எனக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து தளபதி கிட்ட காசு இருக்கு, அவர் அரசியல் பண்றாரு, செலவு பண்றாரு. தளபதி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அவருக்கு வந்து படத்துக்கே 1 லட்ச ரூபா அந்த மாதிரி தான் சம்பளம் கிடைச்சிருந்த டைம். அப்பயே தளபதி விஜய் வந்து மக்களுக்கு அந்த காசை வச்சு பிளஸ் மக்கள்கிட்ட இருந்து நிதியெல்லாம் வாங்கி நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு. அந்த விஜய் தான் என்னைக்குமே டாப் கிளாஸ் விஜய். அடுத்த நாள் வந்து நம்ம வந்து ஹாலிவுட் பத்தி போறோம். மார்வல். ஓகே, மார்வல்னா இந்த அண்ணா தான் ஃபர்ஸ்ட். Bring me Thanos. ஆமா, ஒரே ஒரு தானோஸ் அழிக்கிறதுக்கு 22 சூப்பர் ஹீரோ தேவைப்படுதுங்க. அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. தோர் ரசிகர்கள்லாம் கமெண்ட் போட்டு விடுங்க. நான் தோர் ஃபேன் தாங்க. I am also Thor fan தான். எப்படி கேப்டன் அமெரிக்கா ஃபேன்னா தெரிஞ்ச விடுங்கடா கமெண்ட்ட. பவர் என்னன்னு காமிங்கடா. தோரோட ஹேமர் தான்டா. தோரோட ஹேமரவே தூக்குன ஒரே ஆள் கேப்டன் அமெரிக்கா தான்டா. அடிச்சு நொறுக்குங்கடா ஸ்ட்ராங் கமெண்ட். விஷன் இப்ப எங்க சிரிச்சு நீங்களா யாருடா?
சர்ப்ரைஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் பாய். பாய். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைபா சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. ஏய் ஒரு சிவாஜி போயிருங்க. சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. சர்ப்ரைஸ் பண்ணிருங்க பாய். ஏய் சப்ஸ்கிரைப்டா. சப்ஸ்கிரைபுக்கு தமிழ் மீனிங் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும்டா. ஓகே. சரி. ஏன்னா மறக்காம மறக்காம அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. தம்பி சேனலும் அப்புறம் என் ஃப்ரெண்டு சேனல் மறக்காம பண்ணிருங்க. தம்பி சேனல்னு சொல்லாதீங்க, இவனும் தான் இருக்கான். நாம இவனும் இருக்கான் வந்துடாம இன்னும் சேர்த்திருங்க. 3 ஐடி கொடுக்குறேன் கேள அப்படியே. பேக்லெஸ் பண்ணோம்னா உழைப்போம் உயர்வோம். ஆமா. வெயிட் பண்ணா ஆமா வெயிட்லெஸ் வெயிட் தெரிஞ்சுக்கணும் இந்த ஆமா. பாய். எதுவுமே தெரியாம சும்மா நிக்கணும்னா அங்க பின்னாடி ஒருத்தர் இருக்கு அவனை பத்தி பாய் பாய் டாடா.